வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி 5 மினிட்ஸ் ஈஸி. இது உங்கள் தேர்வு துணை. குரூப் 2 அண்ட் 2A எக்ஸாமுக்காக ஃப்ரீ டெஸ்ட்டு நம்ம சேனலில் போயிட்டுருக்குது இல்லையா? இப்போ வந்து இந்த வீக் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து வீக்லி டெஸ்ட். இன்றைக்கி சண்டே வீக்லி டெஸ்ட். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறோன்னா 14 லெசன்ஸ் லாஸ்ட் இந்த 1 வீக்காக படித்த 14 லெசன்ஸ் ப்ளஸ் எல்சிஎம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ப்ளஸ் கரண்ட் அஃபேர் 2024 இதை தான் எடுத்திருக்கோம். ஸோ இது டோட்டலாக வந்து 100 கொஷின்ஸ் இருக்குது. அதுக்கான கூகுள் ஃபார்மை நான் இந்த வீடியோவோட அட்டாச் பண்ணுறேன். ஸோ டெஸ்ட் எழுதுகிறவங்க அதில் போயிட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். கூகுள் ஃபார்ம் இதில் வந்து பைலிங்குவலில் தான் கொஷின்ஸ் இருக்குது. மல்டிபிள் சாய்ஸ் தான். ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் தமிழ் 2 பேருமே ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு வெட்னஸ்டே இதுக்கான பிடிஎஃப் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் வித் ஆன்சரோட. நீங்கள் இது டெஸ்ட்டை எண்ட் பண்ணதுமே உங்களோட ஸ்கோரை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? நாளைக்கு வந்து என்ன படிக்கிறீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் வரலாறு, அதாவது சேம் 6th யூனிட்லேயே தான். அதில் என்ன படிக்கிறீங்கன்னா, விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, ரோல் ஆஃப் தமிழ்நாடு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். 10th ஸ்டாண்டர்டில் விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, கான்ட்ரிபியூஷன் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், ஓல்டு புக்கு 2015 எடிஷன். இது கிடைக்கிறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா கூகுளில் ட்ரை பண்ணுங்கள். கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிஎஃப் கிடைக்கும். டவுன்லோட் பண்ணி படிங்க. அதே மாதிரி 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி இருக்குது இல்லையா, அதுவும் ஓல்டு தான். ஸோ இதுவும் வந்து கூகுள்லேயே ட்ரை பண்ணுங்கள், பிடிஎஃப் இருக்கும். டவுன்லோட் பண்ணி படிங்க. பாளையக்காரர்கள் கிளர்ச்சி, பாளையக்காரர் ரெபெலியன். ஸோ ஓகேவா? இதை படிச்சுக்கோங்க. இந்த 2 லெசனையும் படிச்சுக்கோங்க. நாளைக்கு ஈவினிங் இதுக்கான கொஷின் பிடிஎஃபை நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.